ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 மேட்ச் நடக்குது. அதில் நம்ம 2 மேட்ச்லேயுமே ஆல்மோஸ்ட் வின்னர் வந்து எப்படி இருக்கும், மேட்ச் எப்படி போகுங்கிற கணிப்பு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு என்னென்னா, நேற்று வந்து 100 லைக் வந்தால் தான் இனிமேல் வீடியோ போடுவேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ எதுக்கு போடுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. பட் எனக்கு என்னென்னா, நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, என்ன நம்பி ஒரு 10 பேராவது இருக்கீங்க. அந்த 10 பேருக்காக தான் போடுறேன். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ தெனாவட்டாக இருந்திருக்கும், உங்களுக்கு 180 பேர் பார்த்துருக்கீங்க, அதில் 100 பேர் கூட லைக் பண்ணல. அப்படிங்கிறப்போ உங்களுடைய வந்து நீ வீடியோ போட்டால் போடு, போடாட்டி போ, எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க. பட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு 10 பேர் 15 பேர் கேட்குறீங்க, அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். மற்றபடி இந்த லைக் பண்ணல, உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோ பாருங்கள், பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. அது என்னுடைய விருப்பம். நான் வீடியோ போடுறது என்னுடைய விருப்பம், அவ்வளோதான். சரி, இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு இந்த 11 பிளேயர் தான் விளையாடுவாங்க அப்படின்னு எடுத்துருந்தோம். சப்போஸ் இதில் வந்து பிளேயர் யாராவது புதுசாக வராங்க டாஸ் போடுறதுக்கப்புறம் அப்படின்னா டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணோம். ஸோ மறக்காமல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி யார் யார் நல்லா விளையாடுங்க அப்படின்னா, சுப்மன் கில், முகமது சிராஜ், சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர், பிரசித் கிருஷ்ணா, ஸ்ரேயஸ் ஐயர், இவங்களாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த டீம் வின் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் லிங்க் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ட்ரீம் லெவலில் டீம் பிளேயர்ஸ் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதையுமே நம்ம வந்து ஒரு 5 டீம் தருவோம், நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹர்ஷ்தீப் சிங், அப்புறம் யுஸ்வேந்திர சஹால், நேஹல் வதேரா, மார்க்கோ யான்சன், பிரியன்ஸ் ஆர்யா, இவங்களுமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா மார்க்கோ யான்சன் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அவங்க இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்துட்டு இனி வரும் காலங்களில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இந்த மாதிரி வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்காம வீடியோவாக எடுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். அது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஓகே எஸ் வி நீட் அப்படிங்கிற மாதிரி போடுங்க. அடுத்ததாக இன்றைக்கி ரஷித் கானும் அசோக் சர்மா, மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வந்து 75% குட், நல்லா தான் இருக்குது. ககிசோ ரபாடாவும் பிரப்சிம்ரன் சிங்க்கும் இன்றைக்கி கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஸோ எடுத்துக்க வேண்டாம். கிளென் ஃபிலிப்ஸ் 75% ரிஸ்க்கு, ஸோ அவங்களும் எடுத்துக்க வேண்டாம். கிட்டத்தட்ட பிரப்சிம்ரன் சிங் அப்படிங்கிறவர் வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸுடைய ஒரு 2ஆம் தூண் அப்படின்னு சொல்லலாம். முதல் தூண் ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னா, பிரப்சிம்ரன் சிங் 2வது தூண். அவருக்கு வந்து இன்றைக்கி ரிஸ்க்காக இருக்குது. அப்படிங்கிறப்ப பஞ்சாப் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச்சுக்கு போகாதோ, ஒரு பவுலிங்கில் கண்டெயின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். ஷஷாங்க் சிங் 75% குட். ஜேவியர் பாட்லெட், கூப்பர் கனலி, வைஷாக் விஜயகுமார், இவங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி ரிஸ்க்காக தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு எல்லாருடைய மாஸ் பிளேயருமே வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரிஸ்க்குங்கிற மாதிரி காட்டுது. ஸோ இன்றைக்கி பஞ்சாப் கிங்ஸ் திணறுமா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுபோக எனக்கு என்னென்னா, இவங்க எல்லாருமே மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுறாங்க. சரி, ஓகே. ஜாஸ் பட்லர், ராகுல் தெவாட்டியா, ஷாருக் கான், இவங்க 3 பேருமே இன்றைக்கி மோஸ்ட் அவாய்டு, பெட்டர் அவாய்டு. அதனால் வந்துட்டு இந்த 3 பிளேயர்ஸுக்கிட்ட இருந்தும் பெருசாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. அடுத்ததாக இன்றைக்கி பிளேயர் கவுண்ட் வச்சு பார்க்கும்பொழுது பஞ்சாப் கிங்ஸில் ஒருத்தர் தான் அதிகமாக இருக்காங்க. நம்ம சொல்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லா நேரமும் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சப்போஸ் அப்படி இப்படின்னு தப்பு போனால் கூட 2 டீமே சமமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்க போகுது. இன்றைக்கி யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக கூட இருக்கலாம். ஏன்னா எடுத்தோடனே நம்ம வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் கேகேயில் வந்து எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கும், பிபிகேஎஸ் ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் தேவை அப்படின்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம அதை அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. இல்லை, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நன்றி.